தமிழக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிராகரித்து மேல்முறையீடு செய்யக்கோரி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சினை தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை நடைமுறைப்படுத்த கோரியும், தமிழக முதலமைச்சரால் கூட்டப்பட்ட தமிழக அங்கீகரிக்கப்பட்ட 8 கட்சிகளின் கூட்டத்தில் ஏப்ரல் 26ஆம் தேதியன்று முடிவெடுக்கப்பட்டது தவறான உச்சநீதிமன்றத்திற்கு தீர்ப்பை நிராகரித்து மேல்முறையீடு செய்யக்கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சினை தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தை கூட்டினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலை இயங்கக்கூடாது என ஒருமித்த முடிவாக கூறி முடிவெடுக்கப்பட்டது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு எனும் ஆளும் ஆட்சியாளர்கள் கூறினாலும் மக்கள் கருத்துக்கு விரோதமாக தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தை ஆளும் முதலமைச்சரால் அவசரமாக அங்கீகரிக்கப்பட்ட 8 கட்சிகள் கூட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதியன்று கூட்டப்பட்டது. தமிழக அரசின் முடிவை இந்திய அரசும் எதிர்த்து ஸ்டெர்லைட் வேதாந்தா குழுமம் எதிர்த்தது. உச்சநீதிமன்றம் தூத்துக்குடி மக்கள் கருத்துக்கு விரோதமாக தமிழக அரசின் முடிவுக்கு விரோதமான தீர்ப்பையே தந்துள்ளது. எனவே தூத்துக்குடி மக்கள் கருத்துக்கு விரோதமாக தமிழக முதலமைச்சரால் கூட்டப்பட்ட தமிழக அங்கீகரிக்கப்பட்ட 8 கட்சிகளின் கூட்டத்தில் ஏப்ரல் 26ஆம் தேதியன்று எடுக்கப்பட்ட முடிவு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எனினும் தமிழக அரசின் முடிவுக்கு மாறாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிராகரிக்க வேண்டும். இதை எதிர்த்து தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வேதாந்தா நிறுவனம் சுற்றுச்சூழல் குற்றங்களை செய்கிற நாசகார நிறுவனமாகும். இதேபோல் ஸ்டெர்லைட் ஆலை இந்தியாவில் முழுவதும் உள்ளது. இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆலைகளில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய உத்தரவிடாமல் மூடியுள்ள ஆலையில் மட்டும் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய அனுமதி கோருவது நியாயமல்ல. நாட்டில் கொரோனா நிலவும் சூழ்நிலையை பயன்படுத்தி மக்கள் மீது கருணை கொண்டவர்கள் போல் வேடம் விட்டு காட்டிக்கொண்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக இந்தியாவை ஆளும் பாஜக மோடி அரசின் துணையோடு தூத்துக்குடியில் நுழைய பார்க்கிறது. நிபுணர் குழு எல்லாம் வெறும் கண்துடைப்பாக மட்டுமே இதுவரை இருந்தது என்பதுதான் வரலாறு. கூடங்குளம் அணு உலை பிரச்சனைகள் மத்திய அரசின் நிபுணர் குழுவும் மாநில அரசு நிபுணர் குழுவும் அமைக்கப்பட்டு பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடந்தது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அளித்தது. போராட்ட குழுவினர் பல்வேறு ஆதாரங்களை கொடுத்தும் காட்டியும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தும் அணு உலை பாதுகாப்பானது, அணு உலை அமைந்த இடத்தில் எந்தவித நில அதிர்வும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றனர் நிபுணர் குழுவினர். ஆனால் கூடங்குளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று வியாழனன்று நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. எந்த நிபுணர் குழுவில் இருந்தவர்களை போய் விளக்கம் கேட்கக்கூடாது. இதே போலத்தான் நாளை ஸ்டெர்லைட் ஆலையிலும் நடைபெறும் என்பது உறுதி. எனவே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்கள் தமிழ்நாடு சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பல்வேறு தோழமை அமைப்பு கருத்தை தமிழக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என நாங்கள் கூறியுள்ளோம் என்றார். ஆட்சி தயாரிக்க வாய்ப்புள்ள தொழிற்சாலைகளை பயன்படுத்தலாம் என்று ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் கூறியுள்ளார்களா என்று பார்த்தால் கிடையாது. அப்படி என்றால் இவருடைய நோக்கம் என்ன? வேதாந்தாவினுடைய ஸ்டெர்லைட் ஆலை இங்கே திறப்பதற்கான புறவாசல் வழியாக ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி தலைமையேற்று செய்கிறது. தமிழக அரசு அதுக்கு துணை போய் வருகிறது. ஒன்று நாங்கள் குறிப்பாக சொல்கிறோம். மே 22, 2018 துப்பாக்கிச்சூடு நடந்த பொழுது உடனடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு பின்னணியில் RSS இருக்கிறது என்று குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டார். யாராவது RSS காரரை மறுத்துள்ளார்களா? பாஜக காரரை மறுத்துள்ளார்களா? அப்படி என்று சொன்னால் இதற்கு யார் பொறுப்பு? ஸ்டெர்லைட் வேதாந்தா குழுமத்தினுடைய இங்கே படங்களை பாருங்கள். இந்த படங்கள் எல்லாம் அரசு வெளியிட்ட படங்கள். டிஜிபி, இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி அவர்கள் நேரடியாக தூத்துக்குடியில் வந்து வெளியிட்ட படங்கள் இந்த படங்கள். இந்த படங்களில் கலவரம் செய்தவர்கள் யார் என்ற படங்கள் இருக்கிறது. சில படங்களை மட்டும் நான் காட்டுறோம், ஒரு 5-6 மடத்தை காட்டுறோம். இதற்குள்ள எல்லாமே இருக்குது. இந்த ஆட்கள் மீது இன்று வரை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? இன்று வரை விசாரித்திருக்கிறார்களா? கிடையாது. அப்படி என்று சொன்னால் ஸ்டெர்லைட் பிரச்சனையில் தூத்துக்குடியில் நடந்த கலவரம் திட்டமிட்டு ஸ்டெர்லைட் நிறுவன அடியாட்கள் தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார் யாதவ், தூத்துக்குடி டிஐஜி கபில்குமார் சரத்கர் ஆகியோர் இணைந்து இந்திய அரசும் தமிழக அரசும் துணையோடு இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி 13 பேரை துடிக்க துடிக்க கொன்றது இவர்கள். ஸ்டெர்லைட் நிறுவனம் யோக்கியமான நிறுவனமா? அந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய
சுற்றுச்சூழலை மட்டும் அந்த நிறுவனம் மாசுபடுத்தவில்லை, சுற்றுச்சூழல் விதிகளை மட்டும் மீறவில்லை, நேரடியாக காவல்துறையோடு சேர்ந்து அடியாட்களை அனுப்பி கலவரம் நடத்தி மக்களை கொண்டிருக்கக்கூடிய கிரிமினல் கம்பெனி. உண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்நேரம் ஸ்டெர்லைட்டினுடைய அதிபர் அனில் அகர்வால் சிறைக்குள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நடந்ததா அது? உண்மையை சொன்னவர்கள் மிரட்டப்பட்டார்கள், தாக்குறுத்தப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள், பல்வேறு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எனவே இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய வரலாறு என்பது மோடியோடும் ஆர்எஸ்எஸோடும் பிஜேபியோடும் இணைந்தது. அந்த பிஜேபி சொல்வதை தமிழக அரசு அப்படியே வெளிப்படுத்துகிறது. இங்கே நிபுணர்களும் அமைக்கலாம் என்கிறார்கள். எத்தனை நிபுணர்கள் தமிழகத்தில் பார்த்திருக்கிறது? கூடங்குளம் அணு உலை போராட்டத்தில் மத்திய அரசு நிபுணர்களும் மாநில அரசு நிபுணர்களும் எல்லா நிபுணர்களும் அமைத்து அங்க அணு உலை பாதுகாப்பா இருக்குது, பாதுகாப்பான இடத்துல இருக்குது. நாங்க நேற்று சாயந்தரம் என்னாச்சு? கூடங்குளத்திலும் கூட்டப்புலியிலும் ராதாபுரத்திலும் வள்ளியூரிலும் பனங்குடியிலும் நில அதிர்வு ஏற்பட்டு விட்டது. அங்கே 2 அணு உலை மட்டுமல்ல 8 அணு உலை. அந்த அணு உலை எல்லாம் கடல் மண்ணில் கட்டப்பட்ட அணு உலை, கம்பி வச்சு கட்டல, குச்சி வச்சு கட்டி இருக்குது. வேலை செய்தவர்கள் எங்க ஊர் மக்கள். எனவே இந்த எங்கேயாவது நிபுணர் குழு இருந்து நிலவரத்தை மாற்றிருக்காங்களா? இங்கே ஸ்டெர்லைட் 2013 விஷவாயுவை வெளியேற்றி அங்கே உள்ள செடி கொடி எல்லாம் கருகிவிட்டது என்று மூடப்பட்ட பொழுது விசாரித்த நீதிபதி சொக்கலிங்கம் அவர்கள், ஆனால் சொக்கலிங்கம் அவர்கள் தீர்ப்பு சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் என்றால், நீதியரசர் சொக்கலிங்கம் அவர்கள், எனக்கு அச்சுறுத்தல் வருகிறது, மிரட்டல் வருகிறது, பல்வேறு வகையான நெருக்கடி வருகிறது, எனவே நான் இதை விசாரிக்கவில்லை, தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு நான் இதை அனுப்பி வைக்கிறேன் என்று அனுப்பி வைத்த வரலாறு இங்கே உண்டு. அதனால ஸ்டெர்லைட் ஆலை எக்காரணம் கொண்டும் இயங்கக்கூடாது. அது மக்களுக்கு விரோதமானது, சட்டத்திற்கு விரோதமானது, சுற்றுச்சூழலுக்கு விரோதமானது, அனைத்து விதிகளையும் வயலேஷன், அதாவது முறைகேடு செய்தது. அது மட்டுமல்ல, கிரிமினல் நடவடிக்கை ஏற்பட்டு இதோ கம்பெனியினுடைய இந்த நபருடைய தலைமையில்தான் இந்த கொலைகார கும்பல் காவல்துறை பாதுகாப்போடு அங்கே வந்து கலவரம் செய்தார்கள். எனவே இந்த வேதாந்தா குழுமம் உள்ளே வருவது என்பது கிரிமினல் வருவது. இது மட்டுமல்ல, டெல்டாவில் இன்று மரக்காணம் முதல் நாகப்பட்டினம் வரை, அதிராமப்பட்டினம் வரை கடலை அவர்களுக்கு டெல்டா முழுக்க ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். கடலில் வேதாந்தா ஸ்டெர்லைட் வேதாந்தாவிற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த நிறுவனம் கோலச்ச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நிறுவனம் இங்கே ஆக்சிஜன் தயாரிக்கிறது என்று வேடமிட்டு வருகிறது. இந்த படத்தை பாருங்கள். இது ஸ்டெர்லைட் நிறுவனம் இந்தியா முழுக்க நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிற்சாலைகள் பாருங்க. வடக்க, கிழக்க, தெற்க, மேற்க அத்தனை பக்கம் இங்கே தொழிற்சாலை இருக்குது. இன்னைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்த தொழிற்சாலைகளில் இந்த வேதாந்த நிறுவனம் நாங்கள் ஆக்சிஜன் தயாரிக்கணும்னு சொல்லிக்கலாம்ல, சொல்லிச்சா? இயங்கிக் கொண்டிருக்கிற தொழிற்சாலைகளில் நாங்கள் ஆக்சிஜன் தயாரித்து தருகிறோம் என்று சொல்கிறார்களா? மக்களால் போராட்டம் நடத்தி 13 உயிரை பலி கொடுத்து மூடப்பட்ட தொழிற்சாலையில் ஆக்சிஜன் தயாரித்து கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒரு கேள்வி எழுப்புகிறோம். கடந்த ஆண்டு அமெரிக்காவிலே காவல்துறையால் ஒரு கருப்பினத்தைச் சேர்ந்த ஜான் பிளைட் என்பவர் கொல்லப்பட்டார். ஓராண்டுக்குள் அது விசாரிக்கப்பட்டு இன்று 40 ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 17 வயது ஸ்லோலினுடைய வாயில் துப்பாக்கியை வைத்து காவல்துறை சுட்டுக் கொன்றதே, 16 பேரை படுகொலை செய்திருக்கிறதே. ஏதாவது விசாரணை உண்டா? ஆதாரத்தை எவன் இந்த வேலையை செஞ்சான்னு ஆதாரத்தை கொடுத்தா கூட அதை விசாரிக்க மாட்டேன்னு சொல்லி இங்க மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே ஆக்சிஜன் தயாரிப்பதல்ல, கொலைகார நிறுவனத்தை மீண்டும் இயக்குவதற்காக ஆக்சிஜன் தயாரிக்கிறோம் என்ற பேரில் வருகிறார்கள். அதனால திரும்ப சொல்றோம், ஸ்டெர்லைட் இத்தனை கம்பெனி இருக்குது, நடக்கல. இந்தியாவில் 1 லட்சம் கோடி மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகள் இருக்குது, செய்யல. இரும்பு தொழிற்சாலையில் 80,000 மெட்ரிக் டன் தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, செய்யல. அது மட்டுமல்ல, எதுவும் செய்யல. இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்மகிட்ட தான் சொன்னார். அப்போ இந்த நிபுணர் குழு இங்க இருந்து பாதுகாக்க போகுதா? கிடையாது. எனவே ஒற்றை கோரிக்கை, தூத்துக்குடி மக்கள் எடுத்த முடிவை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொண்டு சென்று சொல்கிறோம். அதே போல தமிழக அரசு எடுத்த முடிவையும்
உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கல, வேதாந்தாவும் ஏற்றுக்கல, மத்திய பாஜக மோடி அரசும் ஏற்றுக்கல. எனவே தமிழக அரசு தீர்மானத்திற்கு மதிப்பில்லை, தமிழக மக்களுடைய தீர்மானத்துக்கு மதிப்பில்லை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று ஆட்சியாளர்கள் வாயிலேயே பேசினாலும் இங்கே தமிழர்களை கிள்ளுக்கீரையாக நடத்துகிறார்கள். எனவே நாங்கள் ஸ்டெர்லைட் ஆலை இயங்கக்கூடாது, இயங்க அனுமதித்தால் நாங்கள் கட்டாயமாக அதை போராடி தடுத்து நிறுத்துவோம், அதற்காக சாகவும் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவிப்பதற்காக மாவட்ட ஆட்சியரை சென்று சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம். இதை தமிழக அரசுக்கு அனுப்பி